السلام عليكم ورحمة الله وبركاته. مرحبا بكم جميعا لهذا الدرس. இந்த கிளாஸ் பேசிக் அரபிக் குறித்து இருக்க போகுது. அரபிக் எப்படி எழுதுறது முழுக்க முழுக்க அடிப்படை கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அரபிக்கில் மொத்தம் 28 லெட்டர்ஸ் இருக்கு. 28 லெட்டர்ஸ் அரபிக்கில் 6 லெட்டர்ஸ் ஸ்பெஷல் லெட்டர்ஸ். ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க அலிஃப், தால், ரால், ரா, ஜா, வாவ் இந்த 6 லெட்டர்ஸும் நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. நம்ம ஜாயினிங் லெட்டராக எழுதும் போது 28 லெட்டர்ஸ் பிஃபோர் லெட்டரோடையும் இந்த 6 லெட்டரை தவிர பேலன்ஸ் உள்ள 22 லெட்டர்ஸ் ஆஃப்டர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரபிக் வந்து நம்ம ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அரபிக்கில் 28 லெட்டர்ஸ், அதில் 6 லெட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெட்டரோடி சேராது. நெக்ஸ்ட் லெட்டர்னா ரைட் சைடில் உள்ளது இல்லை, லெஃப்ட் சைடில் உள்ளது. நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. எல்லா லெட்டரும் பிஃபோர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும். நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி எழுதுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அலிஃப் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன் மேலே, இப்போ ரூல்டு நோட்டில் எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு லைன் வர வரைக்கும் நம்ம அலிஃப்க்கு ஒரு லைன் போடுவோம், டச் பண்ணணும் பாட்டம். இதுதான் அலிஃப். இதை நம்ம வேர்டுடைய பிகினிங் இனிஷியலில் எப்படி எழுதுவோன்னா நார்மலாக அலிஃப் எழுதிரும். நெக்ஸ்ட்டு அந்த வேர்டில் நெக்ஸ்ட் லெட்டரோடி இந்த அலிஃப் ஜாயிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் லெட்டரை இந்த அலிஃபோடி தனியாக எழுதணும். ஸோ அலிஃப் வந்து பிகினிங்கில் ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். மிடில் அலிஃப் எப்படி எழுதுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கும், நெக்ஸ்ட்டு ஜாயினிங் லெட்டர், அப்புறம் அலிஃப் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் பா இருக்குது, அப்புறம் ஜாயினிங் லைன். அரபிக்கில் வந்து ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரோடி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ ஒரு லெட்டர் இங்கே ஒரு பா இருக்குது, பாவோடி அலிஃபை சேர்க்கறதுக்கு ஒரு ஜாயினிங் லைனு போட்டுட்டு நம்ம அலிஃப் எழுதிடுவோம். இதுதான் மிடில். அலிஃப் மிடில் இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் லெட்டரோடி சேராது. இங்கே சீன் இருக்குது நெக்ஸ்ட் லெட்டரோடி அலிஃப் ஜாயிண்ட் ஆகாது. அதனால் இங்கே மிடில் கேப் இருக்கு. அண்ட் தென் எண்டிங்கில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம 28 லெட்டர்ஸுமே ஒரு வேர்டோடைய எண்டிங்கில் வந்துச்சுன்னா எப்படி எழுதுவோன்னா, நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக எழுதணும். நெக்ஸ்ட் லெட்டர் பா. பா வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் எண்ட் பண்ணி கீழே ஒரு டாட் வைப்போம். அது இந்த டாட் லைனுக்கு கீழே தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இனிஷியலில் எப்படி எழுதுவோன்னா ஹாஃப் தான் எழுதுவோம். இங்கே ஒரு ஹாஃப் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஸ்மால் லைன் போட்டுட்டு ஜாயினிங், அப்புறம் கீழே ஒரு டாட். இதுதான் பா. ஒரு லைன், ஒரு ஜாயினிங் லைன், கீழே ஒரு டாட் வச்சா அது பா. ஸோ இந்த பா இனிஷியலில் இந்த மாதிரி தான் எழுதணும். இதே மிடில் எழுதும் போது முன்னாடி ஒரு ஜாயினிங் லைனை போட்டுட்டு ஒரு ஸ்மால் லைன், அப்புறம் ஒரு ஜாயினிங் லைன். முன்னாடியும் நம்மளுக்கு லெட்டர்ஸ் இருக்குது, பின்னாடியும் லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் ஜாயினிங் லைன் மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் கீழே ஒரு டாட் வச்சிட்டோன்னா அது பா. பா மிடில் இப்படி தான் எழுதணும். ஒரு லைன் ஸ்மாலாக ஒரு லைன் போட்டு கீழே ஒரு டாட். இப்போ எண்டிங்கில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜாயின் பிஃபோர் லெட்டரோடு ஜாயின் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த லெட்டர் எழுதுவோம். இதுதான் எல்லா லெட்டர்ஸ்க்கும் எண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கம்ப்ளீட் லெட்டர்ஸை ஃபுல்லாக எழுதுவோம். நெக்ஸ்ட் லெட்டர் தா. ஸோ இந்த தாவை அதே மாதிரி ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் எண்ட் பண்ணி மேலே 2 டாட்ஸ் வைக்கணும். பாக்கு இதே மாதிரி போட்டு கீழே 1 டாட்ஸ் வச்சோம். பட் இந்த தாக்கு 2 டாட்ஸ் மேலே வைக்கணும், அபோவ். இனிஷியலில் இந்த தா வந்து சேம், ஒரு ஸ்மால் லைன் போட்டுட்டு அப்புறம் ஜாயினிங் லைன் 2 டாட்ஸ் அபோவில் வைப்போம். ஸோ ஒரு ஸ்மால் லைனில்
பாட்டமில் ஒன் டாட் நம்ம எழுதணும்னா அது பா. ஒரு ஸ்மால் லைனில் மேலே டூ டாட்ஸ் வச்சிட்டோன்னா அது தா. மிடில் தா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜாயினிங் லைன். தாக்கு ஒரு மேலே ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸ்மாலாக. அப்புறம் ஒரு ஜாயினிங் லைன் வந்து அலீஃப் வந்துருக்கு. இங்கே அலீஃப் ஏன் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயிண்ட் ஆகலை, அதனால் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ தா வந்து எப்படி எழுதணும்னா ஜாயினிங் லெட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்மால் லைன் அப்புறம் ஒரு ஜாயினிங் அப்புறம் மேலே டூ டாட்ஸ் வச்சுனோன்னா தா. இப்போ எண்டிங் ஒரு வேர்டோட எண்டிங்கில் நார்மலாக நம்ம எப்படி தா எழுதுவோமோ அந்த தா எழுதிட்டு டூ டாட்ஸ். இதுதான் ப்ராசஸ். அரபிக்கில் வந்து இன்னொரு தா இருக்குது. இந்த தா தான் சொல்லுவாங்க. இந்த தாவை தா மர்பூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரும் தா தான். இந்த தா எப்படி எண்டிங்கில் தனியாக எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதணும். தனியாக எழுதும் போது இது கரெக்ட். இப்போ மிடில் எழுதும் போது இந்த தா மாதிரி தான் எழுதுவோம், இந்த தா. ஸோ எண்டிங்கில் மட்டும்தான் இந்த தா நம்மளுக்கு தெரியும். இது தா மர்பூத்தா அப்படின்னு நம்ம எண்டிங்கில் மட்டும்தான் தெரியும். இந்த தா எப்படி எண்டிங்கில் எழுதுவோம்னா ஜாயினிங் லைனை போட்டுட்டு ஒரு ஜாயினிங் லைனை ரைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் லைன் அப்புறம் ஒரு கர்வ் மேலே டூ டாட்ஸ் வச்சிட்டோன்னா இது தா. இதுக்கு பேர் தான் தா மர்பூத்தா. இந்த இருக்கு பாருங்க, இந்த தா எண்டிங்கில் இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இதுக்கு பேர் தா மர்பூத்தா. நெக்ஸ்ட் லெட்டர் ஃபா. சேம் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் எண்ட். அப்புறம் டூ டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டாட்ஸ், த்ரீ டாட்ஸ் டோட்டலாக. த்ரீ டாட்ஸ் போட்டோன்னா லெட்டர் ஃபா. இந்த ஃபா இனிஷியலில் வரும்போது சேம் ஸ்மால் லைன் போடுவோம், அப்புறம் ஒரு ஜாயினிங் லெட்டர் டூ டாட்ஸ் அதுக்கு மேலே ஒன் டாட்ஸ். இதுதான் ஃபா இனிஷியல் எழுதுறது. இப்போ ஃபேவை மிடில் எழுதும் போது சேம் ப்ராசஸ். ஒரு ஜாயினிங் லெட்டர், ஒரு ஸ்மால் லைன், மறுபடியும் ஒரு ஜாயினிங் லெட்டர். முன்னாடியும் நம்மளுக்கு லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள், இதே இங்கே எழுதுகிறேன். முன்னாடி நம்மளுக்கு மீம் இருக்குது, அப்புறம் சாக்கு ஒரு லைன் ஸ்மால் லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம ஜாயினிங் லெட்டர் லாம் வரதுனால ஒரு லைன் போட்டிருக்கோம் ஜாயினிங் லெட்டர். இப்போ டூ டாட்ஸ் அதுக்கு மேலே ஒன் டாட்ஸ் வச்சிட்டோன்னா இது சா வந்து மிடில் இந்த மாதிரி எழுதணும் ஸ்மால் லைன் போட்டு. அப்புறம் எண்டிங்கில் நம்ம கம்ப்ளீட்டடாக அந்த லெட்டர் எழுதிடுவோம். நார்மலாக தனியாக எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டடாக எழுதுவோம், ஜாயினிங் பண்ணி தான் எழுதுவோம். இதுதான் சா. நெக்ஸ்ட் லெட்டர் ஜீம். ஜீம் எப்படி லைன் இங்கே வரும், இந்த மேலே உள்ள ஹாஃப் வந்து நம்ம லைனுக்கு மேலே போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள கீழே உள்ள கர்வ் வந்து லைனுக்கு கீழே போட்டு மிடில் டாட் வைப்போம். இதுக்கு பேர் ஜீம். இந்த ஜீம் நம்ம இனிஷியலில் எழுதும் போது ஹாஃப் மட்டும்தான் எழுதுவோம். இந்த மேலே உள்ள ஹாஃப், லைனுக்கு மேலே உள்ள ஹாஃப் ஒரு வளைவாக எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஜாயினிங் லெட்டர். எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த லைன் வரும். ஜாயினிங் லெட்டரை போட்டு கீழே நடுவில் ஒரு ஜீமுக்கு மிடில் ஒரு டாட் வரும். நம்ம அந்த கீழே உள்ள அந்த கேர்வை மட்டும் எழுத மாட்டோம், ஆனால் டாட் வைப்போம். டாட் வச்சா தான் நம்மளுக்கு ஜீம்னு தெரியும். ஸோ ஜீம் லைனுக்கு கீழே டாட் வைக்கணும். லைனுக்கு மேலே அந்த கேர்வை எழுதிட்டு லைனுக்கு கீழே டாட் வச்சிட்டோம், அது ஜீம். இப்போ ஜீம் வந்து மிடில் பாருங்க. ஃபஸ்ட்டு ஹா சேம். அடுத்து ஜீம் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஒரு லைன் ஸ்மால் லைன் ஸ்மால் லைன் ரைட் பண்ணிவிட்டு மேலே அதுக்கு அந்த லைனுக்கு மேலே ஜாயின் பண்ணணும், அதுதான் ஜீம். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஜீமோடைய சென்டர் வரணும். அப்புறம் கீழே ஒரு டாட் வச்சிட்டோன்னா அது ஜீம். இப்போ எண்டிங்கில் கம்ப்ளீட்டடாக எழுதிடுவோம். இப்படி தான் ஜீம் எழுதுவோம். சம்டைம்ஸ் நீங்கள் ஜீம் இப்படி ஒரு ஜாயினிங் லைனோடையே ஜீம் இப்படி எழுதிட்டு ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் லெட்டர் ஹா. சேம் ப்ராசஸ், ஆனால் அந்த மிடில் டாட் மட்டும் வைக்கக்கூடாது. ஸோ மேலே உள்ள அந்த ஹாஃப் அது லைனுக்கு மேலே வரும். ரூல் நோட் எடுத்துட்டிங்கன்னா ரூல் நோட்டில் தான் ஸ்டார்டிங்கில் எழுதி பழகணும். ரூல் நோட்டில் லைனுக்கு மேலே பாதி ஹாஃப், லைனுக்கு கீழே பேலன்ஸ். ஸோ டாட் இல்லாமல் எழுதணும்னா அது லெட்டர் ஹா. இந்த ஹா அதே மாதிரி ஜாயின் ஆயிரும்.
இதுக்கு டாட் வைக்கக்கூடாது. மிடில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லைன் வரும். அந்த லைனுக்கு மேலே நம்ம ஹா எழுதி ஜாயின் பண்ணுவோம். சேம் லைக் திஸ். அப்புறம் எண்டிங்கில் நம்ம எப்பவும் எல்லா லெட்டரையும் கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். அதனால் இங்கே ஃபுல்லாக ஹா ஃபுல் கம்ப்ளீட்டடாக எழுதியிருக்கும். ஸோ இதுதான் ஹா. நெக்ஸ்ட் ஹா. ஹா வந்து சேம், இதுக்கு டாட் மேலே வரும். இப்போ சேம் அதே ஹாஃப் வந்து மேலே வரும், பாதி ஹாஃப் கீழே வந்துடும். அந்த கர்வ் மேலே உள்ள ஹாஃப்க்கு அபோவில், இந்த லெட்டர்ஸ் அபோவில் ஒரு டாட் வச்சிட்டோன்னா அது ஹா. இப்போ சேம் ப்ராசஸ், அதே மாதிரி எழுதிட்டு மேலே ஒரு டாட் வைக்கணும். ஸோ இதுதான் ஹா. இதுதான் லெட்டர் ஹா. இதே மிடில் அதே ஸ்மால் லைன் இங்கே இருக்குது. இந்த ஸ்மால் லைனோடி இந்த ஹாவை ஜாயின் பண்ணணும். எண்டிங்கில் எழுதும் போது ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்மால் லைன் போட்டுட்டு ஹாவை ஃபுல் கம்ப்ளீட்டடாக எழுதும். இதுதான் லெட்டர் ஹா. ஸோ ஜீம் ஹா ஹா சேம். ஜீமுக்கு சென்டரில் டாட் வரும், ஹாக்கு நோ டாட்ஸ், ஹாக்கு அபோவில் டாட் வரும். நெக்ஸ்ட் இந்த தால் வந்து பிஃபோர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும், பட் ஆஃப்டர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இந்த பாருங்க, தால் நம்ம பிகினிங்கில் எழுதும் போது தால் ஒரு ஸ்மால் கர்வ் எழுதிட்டோன்னா இது தால். இந்த தால் நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. இந்த ராக்கும் இந்த தாலுக்கும் ஒரு ஸ்மால் கேப் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஸ்மால் கேப் போட்டுட்டு தான் நம்ம இந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ்க்கு அடுத்த லெட்டர்ஸை எழுதணும். ஸோ மிடில் வரும்போது பிஃபோராக ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க ஒரு லைன் இருக்கு, அந்த மீமோடி அந்த ஜாயினிங் லெட்டரோடி சேருது பாருங்க, தால். தாலுக்கு அப்புறம் ரா. தால் வந்து அந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ் சேராததுனால அந்த ரா ஓடி தால் சேரலை. ஸோ எண்டிங்கில் எழுதும் போது கம்ப்ளீட்டடாக எழுதும். அது சேம் ரூல், எல்லா லெட்டர்ஸும் எண்டிங்கில் கம்ப்ளீட்டடாக எழுதும். நெக்ஸ்ட் லெட்டர் ரால். ரால்க்கு வந்து ஒரு தால் மாதிரி எழுதிட்டு ஒரு டாட் மட்டும் வைப்போம் மேலே. இது சேம் ப்ராசஸ். இனிஷியலில் வரும்போது வெறும் தால் எழுதிட்டு ஒரு டாட் வச்சுட்டோன்னா அது ரால். இது நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் மிடில் வரும்போது அப்படி தான், பிஃபோர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும், பட் நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. அதனால் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும். கடைசியாக எண்டிங்கில் எழுதும் போது நம்ம கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். இது லெட்டர் ரால். நெக்ஸ்ட் லெட்டர் ரா. நம்ம ரா வந்து சேம், இனிஷியலில் வரும்போது ஒரு ஸ்மால் கர்வ், ரொம்ப வளைவு இல்லாமல் லேசாக வளைச்சி எழுதுறது தான் ரா. ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் பண்ணணும். இந்த பாருங்க, மிடில் வரும்போது நம்ம பிஃபோரில் ஜாயிண்ட் ஆகும், பட் ஆஃப்டர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது, நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. இதுதான் ரா. அலிஃப் தால் ஜால் ரா ஜா வாவ், இந்த 6 லெட்டரும் நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. ஸோ எண்டிங்கில் எழுதும் போது நம்ம கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். பிஃபோர் லெட்டரோடி ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் லெட்டர் ரா எழுதிடும். நெக்ஸ்ட் லெட்டர் ஜா. இது சேம் ப்ராசஸ், ஒரு அந்த ராக்கு மேலே ஒரு டாட் வச்சுட்டோன்னா அது ஜா. ஸோ இனிஷியலில் நம்ம நார்மலாக எழுதுவோம், நெக்ஸ்ட் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் மிடில் எழுதும் போது பிஃபோர் லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும், முந்தின லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகும், பின்னாடியோட லெட்டரோடி ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து அலிஃப் ரா ஜா இந்த மூணுமே ஸ்பெஷல் லெட்டர்ஸ், அதனால் இந்த மூணுமே ஜாயிண்ட் ஆகலை, பட் இந்த வேர்ட் கரெக்ட் தான். ஸோ எண்டிங்கில் எழுதும் போது நம்ம கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். எல்லா லெட்டர்ஸுமே 28 லெட்டர்ஸும் எண்டிங்கில் வரும்போது கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். நெக்ஸ்ட் சீன். சீன் எப்படி எழுதணும்னா ஒரு லைன், இங்கே நான் ஒரு லைன் வரும். ஸோ மேலே இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டபிள்யூ மாதிரி போட்டு கீழே ஒரு கர்வ், இந்த லைனில் வந்து முடியணும், லைனுக்கு மேலே போயிடக்கூடாது, இந்த லைனில் வந்து எண்ட் ஆகணும். இதுதான் லெட்டர் சீன். லெட்டர் சீன் எழுதும் போது நம்ம ஜாயின் லெட்டராக எழுதும் போது இந்த அப்படியே ஹாஃப் தான் எழுதுவோம், இந்த டபிள்யூ மாதிரி உள்ளதை மட்டும் தான் எழுதிட்டு நம்ம ஜாயினிங் லெட்டர் போட்டுருவோம். சீன் எழுதிட்டு ஒரு ஜாயின். அடுத்து மிடில் வரும்போது பிஃபோரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்மால் டபிள்யூ போட்டு ஆஃப்டரும் நம்ம ஜாயினிங் லெட்டர் எழுதிட்டு நெக்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதை எழுதிட வேண்டியது.
நெக்ஸ்ட் எண்டிங்கில் வந்து சீன் நம்ம கம்ப்ளீட்டடாக எழுதணும். இதே இங்கே ரா இல்லாமல் வேறு ஏதாவது, இது ரா வந்து ஸ்பெஷல் லெட்டர்ஸ், ரா இல்லாமல் வேறு நார்மல் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே நான் ஒரு ஜாயினிங் இது வந்து ஒரு ஸ்மால் டபிள்யூ போட்டு கம்ப்ளீட்டடாக சீன் எழுதிரும். இதுதான் லெட்டர் சீன் எழுதக்கூடிய வே. நெக்ஸ்ட் லெட்டர் ஷீன், சேம் வே, பட் இங்கே சீனுக்கு மேலே 3 டாட்ஸ் வச்சுட்டோன்னா அது ஷீன். இங்கே டபிள்யூ மாதிரி நம்ம ஸ்மாலாக எழுதிட்டு ஒரு ஜாயினிங் லெட்டர் போட்டோன்னா இதுதான் இனிஷியல் எழுதுறோம் ஷீன். அப்புறம் ஒரு 3 டாட்ஸ் மேலே வச்சிருக்கோம். அடுத்து இந்த ஷீன் மிடில் வரும்போது நம்ம பா எழுதிட்டு ஸ்மால் டபிள்யூ போட்டு மறுபடியும் அகெயின் ஜாயினிங் லெட்டர் போட்டு நம்ம நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இது 3 டாட்ஸ் வச்சுட்டோன்னா இதுவும் ஷீன். எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வரும், நெக்ஸ்ட்டு ஒரு ஜாயினிங் லெட்டர், ஒரு லைன் போடும். லைன் தான் அரபிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் லைன் போட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு 3 டாட்ஸ் வச்சுட்டோன்னா ஷீன். பட் இந்த கர்வ் வந்து இந்த லைனுக்கு மேலே வரக்கூடாது, லைனோடு எண்ட் ஆயிடணும், லைனுக்கு மேலே வரக்கூடாது ஓவராக. ஸோ இதுதான் அந்த ஹாஃப், இந்த ஹாஃப் தான் மெயின்டைன் பண்ணணும் எழுதும் போது. நெக்ஸ்ட் ஸ்வாதுக்கும் அதே ஹாஃப் பிரிச்சிடும். இந்த ஹாஃப் தான் ஜாயின் பண்ணும்போது வரும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வரைக்கும் போய் மறுபடியும் ஒரு கர்வ் கீழே. இதுதான் லெட்டர் ஸ்வாத். லெட்டர் ஸ்வாத் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு மேலே ஒரு ஸ்மால் லைன் போட்டு நெக்ஸ்ட் லெட்டர் ஜாயின் பண்ணிடும். அந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த லைன் இருக்கும் பாருங்கள், லைன். ஸோ ஸ்வாத் போகும்போது அந்த ரவுண்டு போட்டுட்டு நம்ம ஒரு லைன் போட்டு நெக்ஸ்ட் லைன் ஜாயின் பண்ணணும். நம்ம ஒரு லைனை எழுதிட்டு தான் அடுத்த லெட்டர்ஸோடி ஜாயின் பண்ணணும். அந்த லைன் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் லெட்டரோடி அப்படியே ஜாயின் பண்ணிடக்கூடாது. மிடில் வரும்போது முன்னாடி ஒரு ஜாயினிங் லெட்டர், ஒரு இங்கே மீம் இருக்குது, முன்னாடி மீம் வரும். நெக்ஸ்ட் அந்த மீமோடைய ஒரு லைனை போட்டு அப்புறம் ஸ்வாது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்மாலாக லைன் போட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் லெட்டர் ஸ்வாத். லெட்டர் ஸ்வாத் எண்டிங்கில் எப்போவுமே கம்ப்ளீட்டடாக எழுதணும். அடுத்து லெட்டர் வாத். வாதுக்கு சேம் வே, பட் ஒரு டாட் மட்டும் மேலே வச்சிரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இங்கே நான் ஒரு ஸ்மால் லைன் மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அகைன் கீழே வந்து ஒரு கர்வ். இது லெட்டர் வாத், ஒரு டாட் வச்சிடும். இது சேம் வே, நம்ம வாத் ஹாஃப் வாத் எழுதிட்டு ஹாஃப் தான் வரும், ஹாஃப் வாத் எழுதிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயின் பண்ணிடும். அடுத்து மிடில் எழுதும் போது முன்னாடியும் ஜாயின் பண்ணுவோம், பின்னாடியும் ஜாயின் பண்ணுவோம். இதுதான் லெட்டர் வாத். அடுத்து எண்டிங்கில் எழுதும் போது கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். நெக்ஸ்ட் பா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இப்படி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லைன். ஸோ இதுக்கு 2 ஸ்டெப். ஃபஸ்ட் ஒரு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி போட்டு கை எடுத்துட்டு அப்புறம் ஒரு லைன், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இது லெட்டர் பா. ஸோ லெட்டர் பா இனிஷியலாக வரும்போது அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு ஒரு மேலேருந்து அந்த லெட்டர் வரைக்கும் ஒரு லைன், அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம ஜாயினிங் லெட்டராக ஜாயின் பண்ணிட்டு போயிடும். அடுத்து மிடில் எப்படி எழுதணும்னா பிஃபோராக ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதில் நம்ம ஜாயின் அந்த ஒரு ஸ்மால் லைன் போட்டுட்டு பா, நெக்ஸ்ட் பா ஓடி சேர்த்தாப்புல ஒரு ஜாயினிங் லைன் போடும். தனியாக இந்த லைனில் வராது, இந்த இருக்கிற லைனில் தான் நம்ம நெக்ஸ்ட் லெட்டரோடய ஜாயின் பண்ணுவோம். ஸோ எண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டடாக எப்படி நார்மலாக எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதுவோம். நெக்ஸ்ட் லெட்டர் வா. இது சேம் வே, ஒரு டாட் மட்டும் வைக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது ஸ்டெப் 1, இங்கே ஸ்டெப் 2, அப்புறம் ஒரு டாட், 3 ஸ்டெப். இனிஷியலில் வரும்போது நம்ம நார்மலாக எழுதி நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயின் பண்ணுவோம். மிடில் வரும்போது நார்மலாக எழுதுவோம், எண்டிங்கில் வரும்போது நார்மல். ஸோ லெட்டர் வா, துவா, வா ரெண்டும் சேம், நார்மலாக எழுதுவோம். நெக்ஸ்ட் ஐன் வந்து ஹாஃப் வந்து லைனுக்கு மேலே வரணும், ஒரு ஸ்மால் சி அப்புறம் ஒரு பிக் சி. ஸோ இதுதான் ஐன், லெட்டர் ஐன் ஒரு சரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐன் வந்து பிஃபோரும் ஜாயின் ஆகும், ஆஃப்டரும் ஜாயின் ஆகும். ஸோ ஐன் போட்டுட்டு இந்த ஹாஃப் லைன்
இந்த லைனுக்கு மேலே உள்ள பார்ட் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது சேர்த்துப்போம். ஸோ இனிஷியலாக வரும்போது ஐன் நார்மலாக தான் வரும். மிடில் அண்ட் எண்ட் இந்த ரெண்டு இடத்துல வரும்போது ஐனை வந்து நம்ம இந்த மாதிரி எழுத மாட்டோம். அதுக்கு ஒரு ஜாயின் பிஃபோராக ஒரு லெட்டர் வரும்போது அந்த ஜாயினிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் சைடாக ஒரு லைன், அப்புறம் ஒரு ஜாயினிங் லைன். ஸோ ஐன் மிடில் அண்ட் எண்டிங் இந்த ரெண்டு இடத்துல வரும்போது ஜாயினிங் லைனோடி ஒரு சைடாக ஒரு லைன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரிட்டர்ன் மறுபடியும் வரணும், அப்புறம் ஒரு சைட் லைன், மறுபடியும் அகெயின் ஜாயினிங் லைன். ஸோ இதுதான் நம்ம மிடில் ஐன் எழுதக்கூடிய வே. எண்டிங்கில் ஐன் இதே மாதிரி தான் எழுதணும். இதே மாதிரி ஒரு சைட் லைன் ரிட்டர்ன் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அகைன் சைட் லைன் ஓடி அந்த பெரிய கர்வ் போட்டோன்னா இது ஐன், எண்டிங் ஐன். ஸோ இதுதான் எண்டிங்கில் ஐன் எழுதுறது அண்ட் மிடில் எழுதும். நெக்ஸ்ட் கைன், சேம் வே பட் ஒரு டாட் மேலே வரும். இது லெட்டர் கைன். ஜாயினிங் லைன், சைட் லைன் மேலே பார்க்க போடுவோம், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அகெயின் சைட் லைன் கீழே பார்க்க போட்டுட்டு மறுபடியும் ஜாயினிங் லைன். இது ஒரு டாட், லெட்டர் கைன். எண்டிங்கில் கம்ப்ளீட்டடாக எழுதும். நெக்ஸ்ட் லெட்டர் ஃபா. ஃபாக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே லேசாக ஒரு ஸ்மால் லைன், அப்புறம் ஒன் சிங்கிள் டாட் வச்சிட்டோன்னா அது ஃபா. ஓகே, அகெயின் ஒரு ஸ்மால் சர்க்கிள், அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெயிட் லைன் போடும். அந்த ரூல்ட் நோட்டில் அந்த லைன்லேயே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் மேலே பார்க்க ஒரு ஸ்மால் லைன் போட்டு ஒரு டாட் வச்சிட்டோன்னா அது லெட்டர் ஃபா. இது நம்ம ஜாயின் லெட்டராக எழுதும் போது ஹாஃப் ஃபா தான் வரும். அந்த சர்க்கிளோடி வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், அப்புறம் ஒரு டாட் ஃபா. இதை மிடில் எழுதும் போது ரொம்ப ஈஸி. ஒரு ஜாயின் லெட்டர் மிடில் எழுதும் போது ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஒரு டாட், ஸ்மால் சர்க்கிள் போட்டோன்னா ஃபா வந்து மிடில் எழுதும். ஃபா வந்து எண்டிங்கில் எழுதும் போது சேம் கம்ப்ளீட்டடாக எழுதும். ஜாயின் முந்தின லெட்டரோடு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே தூக்கும். இதுதான் லெட்டர் ஃபா. லேசாக கேர்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப கேர்வாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் காஃப். ஏன் ரொம்ப கேர்வாக இருக்கக்கூடாதுன்னா, ரொம்ப கேர்வாக இருந்ததுன்னா இந்த காஃப் மாதிரி ஆயிரும். ஸோ காஃப் வந்து நம்ம எப்படி எழுதணும், அதே ஸ்மால் சர்க்கிள் பட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நல்லா வளைஞ்சு இருக்கணும், கேர்வாக. அப்புறம் மேலே டூ டாட்ஸ், நல்லா கேர்வாக இருந்து டூ டாட்ஸ் இருந்ததுன்னா இது லெட்டர் காஃப். லெட்டர் காஃப் இனிஷியலாக எழுதும் போது அதே சேம் ரூல், ஸ்மால் சர்க்கிள் அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு போயிடும். ஹாஃப் தான் எழுதுவோம். மேலே டூ டாட்ஸ் வச்சிட்டோம்னா இது லெட்டர் காஃப். மேலே ஒன் டாட் வச்சோன்னா லெட்டர் ஃபா. அகெயின் மிடில் வரும்போது நம்ம ஸ்மால் சர்க்கிள் அப்புறம் டூ டாட்ஸ், காஃப். எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி பா எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு ஸ்மால் சர்க்கிள் வச்சுட்டு இதுதான் ஃபா. பட் காஃப் எழுதும் போது நம்ம இந்த கேர்வில் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டூ டாட்ஸ் இந்த கேர்வில். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எழுதுனா இது ஃபா, ஒரு கேர்வ் மாதிரி எழுதி டூ டாட்ஸ் வச்சுட்டோம்னா அது காஃப். நெக்ஸ்ட் லெட்டர் கேஃப். இந்த கேஃப் நம்ம தனியாக எழுதும் போது மேலே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கே ஒரு ஹம்சா எழுதுவோம், ஹம்சா. ஸோ இந்த காஃப் வந்து எண்டிங்கில் மட்டும்தான் வரும். இனிஷியல் மிடில் நம்ம காஃப் எப்படி எழுதுவோம்னா சைடாக ஒரு லைன் போட்டுட்டு ஒரு கேர்வ் போடுவோம். இதுதான் காஃப். இனிஷியல் எழுதும் போது காஃப் இப்படி தான் எழுதணும். மிடில் எழுதும் போது கேஃப் இப்படி தான் எழுதணும். முன்னாடி ஒரு ஜாயினிங் லைனோடி ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மீம் இருக்குது, மீமோடி ஜாயினிங் லெட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் காஃப் சைட் லைன் போட்டு ஒரு கர்வ். இங்கே ஒரு ஜாயினிங் லைன் கை எடுத்துட்டு சைட் லைன் ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணோன்னா அது காஃப். ஸோ மிடில் காஃப் இந்த மாதிரி தான் எழுதணும். எண்டிங்கில் காஃப் நார்மலாக நம்ம தனியாக எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி ஒரு லைன், அப்புறம் ஹம்சா. நெக்ஸ்ட் லெட்டர் லாம். இந்த லாம் எப்படி எழுதணும்னா லேசாக லைனுக்கு கீழே வரும், ரொம்ப இல்லை, லேசாக லைனுக்கு கீழே வரும். ஸோ
இந்த லாம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி லாம். இதுதான் லெட்டர் லாம். ஸோ லாம் வந்து இனிஷியலாக எழுதும் போது ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே சேம் அந்த லைன் போட்டதுலேயே நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிடும். அடுத்து மிடில் எழுதும் போது பிஃபோர் லெட்டரோடி நார்மலாக ஜாயின் பண்ணிடும், வேற எந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட வேணாம். நெக்ஸ்ட் லெட்டரோடையும் ஒரு ஜாயின் வரும். இந்த பாருங்க, பிஃபோரில் ஒரு லெட்டர் இருக்கு, அதோடைய ஜாயினிங் லெட்டர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அது அலீஃப். இங்கே எந்த ஜாயிண்ட் இல்லைன்னா அது அலீஃப். பட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனே அப்படியே அகெயின் ரிட்டர்ன் கொண்டு வந்து இங்கே நெக்ஸ்ட் லெட்டர் ஒரு ஜாயினிங் லெட்டர் போட்டோன்னா அது லெட்டர் லாம். இப்படி தான் லெட்டர் லாம் எழுதும். எண்டிங்கில் லாம் வந்து நார்மலாக இந்த மாதிரி. ஸோ லைட்டாக தான் லைனுக்கு கீழே வரும், பேலன்ஸ் ஃபுல்லாக லைனுக்கு மேலே தான் எழுதணும் லெட்டர் லாம். லெட்டர் லாம் இப்படி எழுதிட்டு லேசாக இது லைனுக்கு கீழே எழுதணும், பேலன்ஸ் எல்லாமே லைனுக்கு மேலே. இதுதான் த லெட்டர் லாம். இந்த லெட்டர் லாம் எழுதும் போது மிடில் ஒரு சிங்கிள் லைன் வந்து ரெண்டு சைடு ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்படி பேக்கில் நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா அது லெட்டர் அலிஃபாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் மீம். மீம் நம்ம தனியாக எழுதும் போது ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு கீழே ஒரு லைன். ஸோ இதுதான் வே. இந்த பாதி வந்து மேலே, பேலன்ஸ் கீழே. ஸோ பிகினிங் இனிஷியல் எழுதும் போது சின்ன ஒரு ரவுண்டு போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு போயிடும். ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான். மீம் எழுதுறதுக்கு ரெண்டு வே. ஒரு சின்ன சர்க்கிள் இப்படி எழுதுவோம், மிடில் எழுதும் போது ஒரு ஜாயினிங் லெட்டர் இந்த மாதிரி கேர்வ் போட்டுட்டு நம்ம அகெயின் கீழே ஒரு வளைவு போட்டோன்னா இது லெட்டர் மீம். ஸோ இன்னொரு டைப்பாகவும் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரியும் போடுவாங்க மீம். ஸோ மிடில் இந்த மாதிரி தான் மீம் எழுதணும். அப்புறம் எண்டிங்கில் மீம் வந்து ஈஸி. நம்ம ஜாயினிங் லெட்டரோடி ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுட்டு கீழே லைன் போட்டோன்னா மீம் ஆகுது. இதுதான் லெட்டர் மீம். ஸோ மீம் இனிஷியலில் இப்படி எழுதுவாங்க, மிடில் இந்த மாதிரி ரெண்டு தடவை எழுதணும், மேலே ஒரு தடவை, அப்புறம் கையை எடுத்துகிட்டு கீழே ஒரு லைன், அப்புறம் எண்டிங்கில் ஒரு சர்க்கிள், கீழே ஸ்ட்ரெயிட் ஒரு லைன். ஸோ இதுதான் லெட்டர் மீம். நெக்ஸ்ட் லெட்டர் நூன் எப்படி எழுதுவோம்னா சேம் ஒரு ஸ்மால் லைன் ஜாயினிங் லெட்டர் மேலே ஒரு டாட் வச்சுட்டோன்னா, சிங்கிள் டாட் வச்சுட்டோன்னா அது லெட்டர் நூனாக மாறிடும். தனியாக நூன் எழுதும் போது எப்படி எழுதுவோம், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நல்லா கேர்வ் லைன் போட்டுட்டு ஒரு டாட், இது லெட்டர் நூன். ஸோ லெட்டர் நூன் நம்ம எழுதும் போது மேலே சிங்கிள் டாட் வைக்கணும். இதே இது சின்ன லைன் போட்டு கீழே சிங்கிள் டாட் வச்சிட்டோம்னா அது லெட்டர் பாவாக மாறிடும். நெக்ஸ்ட் லெட்டர் நூனை மிடில் எழுதும் போது சேம் ஒரு ஸ்மால் லைனை ரைட் பண்ணிட்டு மேலே ஒரு டாட். ஸோ லெட்டர் நூனை எழுதும் போது ஒரு ஸ்மால் லைன், இப்போ அபோவில் ஒரு டாட், இது லெட்டர் நூன் மிடில். லெட்டர் நூன் எண்டிங்கில் இந்த பாருங்க ஜாயின் ஆகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது லைனுக்கு மேலே. ஸ்டார்டிங் பாயிண்ட் லைனுக்கு மேலே வந்து ஒரு கேர்வ் வந்து அதே சேம் லைன், இந்த லைன் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் அந்த லைனுக்கு எழுத போகிற லைனுக்கு மேலே வரும். அப்புறம் எண்டிங் பாயிண்ட் அந்த லைனில் வந்து எண்ட் ஆகி அபோவில் ஒரு டாட், இது லெட்டர் நூன். நெக்ஸ்ட் லெட்டர் ஹா. இந்த ஹா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதாக இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சர்க்கிளுடைய மிடில் ஒரு லைன் போட்டோன்னா அது லெட்டர் ஹா. இந்த பாருங்க ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் ஒரு மிடில் ஒரு லைன் போட்டோன்னா லெட்டர் ஹா. பிகினிங்கில் சேம், பிகினிங்கில் இதுதான் ஜாயினிங் லெட்டர், இந்த ஜாயினிங் லெட்டரோட ஜாயின் பண்ணிட்டு போயிடும், இதுதான் பிகினிங். ஸோ மிடில் எழுதும் போது இது கொஞ்சம் ரவுண்டாக எழுதணும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஜாயினிங் லெட்டர் ஹா வந்து மேலே ஒரு 8 மாதிரி எழுதி, ஆனால் 8 ஜாயிண்ட் ஆகக்கூடாது, இதுதான் லெட்டர் ஹா. இந்த மாதிரி எழுதும் லெட்டர் ஹா. ஸோ நம்ம இங்கே ஜாயின் ஸ்ட்ரெயிட் லைன், மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு ஜாயிண்ட், அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அகெயின் ஒரு ஜாயினிங் லெட்டரோடி மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள் ஜாயின் பண்ணிவிட்டு இதுதான் லெட்டர் ஹா மிடில் எழுதணும்.
ஸோ லெட்டர் ஹா எண்டிங்கில் எழுதும் போது அந்த தா மர்பூத்தா சொன்னனா அந்த தா மர்பூத்தா மாதிரியே சேம், பட் டாட்ஸ் மட்டும் வைக்கக்கூடாது. எண்டிங்கில் ஜாயினிங் லைனோடி மேலே பார்க்க ஒரு ஸ்மால் லைன், அப்புறம் இங்கே ஒரு கர்வ். இதுதான் லெட்டர் ஹ எண்டிங்கில் எழுதும் போது. ஸோ இது இனிஷியல், இது மிடில், இது எண்டிங். நெக்ஸ்ட் லெட்டர் வாவ். லெட்டர் வாவ் ஈஸி. ஒரு சின்ன சர்க்கிள், கீழே ஒரு லைன். இந்த சர்க்கிள் வந்து அந்த லைனுக்கு மேலே வரும். ஸோ லெட்டர் வாவ், இந்த வாவ் வந்து நெக்ஸ்ட் லெட்டரோடு ஜாயிண்ட் ஆகாது. லெட்டர் வாவ் இனிஷியலில், லெட்டர் வாவ் மிடில், பிஃபோர் லெட்டரோடு ஜாயின் பண்ணி அந்த சர்க்கிள் லைனுக்கு மேலே, பேலன்ஸில் உள்ளது லைனுக்கு கீழே. ஸோ எண்டிங்கில் வந்து இந்த சர்க்கிள் முழு ஃபுல் கம்ப்ளீட்டடாக எழுதுவோம். சர்க்கிள் லைனுக்கு மேலே, பேலன்ஸ் உள்ளது லைனுக்கு கீழே. நெக்ஸ்ட் லெட்டர் ஹம்சா. இந்த ஹம்சா அலிஃப் ரெண்டு ஒன்று தான். இந்த ஹம்சா வந்து எப்படிலாம் வரும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கு. ஹம்சா வந்து இந்த மாதிரி தனியாகவும் எழுதுவாங்க. இது லைனுக்கு மேலே தான் வரும். ஹம்சா வந்து தனியாக லைனுக்கு மேலே எழுதுவாங்க. இந்த மாதிரி ஹம்சாவை தனியாக வரும். அதே மாதிரி ஹம்சா அலிஃப்க்கு மேலே ஹம்சா போடுவாங்க. அதே மாதிரி யா, யாக்கு மேலே ஹம்சா போடுவாங்க. யாக்கு ஆனால் டாட் போட மாட்டாங்க. டாட் இல்லாமல் யாக்கு மேலே ஹம்சா போடுவாங்க. இந்த மாதிரி வாவுக்கு மேலே ஹம்சா போடுவாங்க. இந்த பாருங்க, யாக்கு மேலே போட்டிருக்காங்க ஆனால் டாட்ஸ் இல்லை. வாவுக்கு மேலே ஹம்சா வரும். ஸோ இந்த ஹம்சா வந்து அலிஃப், யா, வாவ் இந்த மூணு லெட்டர்ஸோடய சேர்ந்து வரும் இந்த ஹம்சா. அப்புறம் தனியாகவும் இந்த ஹம்சாவை எழுதுவாங்க. நம்ம ஹம்சாவை இந்த மாதிரி தான் எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த கடைசி லெட்டர் யா. இந்த யாவ் சேம் ஜாயின் பண்ணும்போது, பட் தனியாக எழுதும் போது லைன் மாறும். லைனுக்கு மேலே ஹாஃப் போடுவோம், பேலன்ஸ் உள்ள எல்லாமே லைனுக்கு கீழே வந்துட்டு, அப்புறம் லெட்டர்ஸ் கீழே 2 டாட்ஸ். இந்த லெட்டர் கீழே 2 டாட்ஸ் போட்டோன்னா அது லெட்டர் யா. இதை பாருங்க, ஜாயின் பண்ணி எழுதும் போது சேம் ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு ஜாயினிங் லெட்டர், அப்புறம் 2 டாட்ஸ். மிடில் வரும்போது சேம், எண்டிங்கில் வரும்போது மட்டும் கம்ப்ளீட்டடாக வரும். அந்த மேலே உள்ள கேர்வ் மட்டும் வராது. இந்த பாருங்க, ஜாயினிங் லெட்டர் கீழே அந்த கேர்வ் வந்து ஒரு பெரிய லைன், 2 டாட்ஸ். இந்த மாதிரி எழுதும். ஒரு ஸ்மால் கேர்வ் இந்த இடத்துல வரும். இந்த பாருங்க, முன்னாடி லெட்டர் சீன் இருக்குது நம்மளுக்கு. அடுத்து யா எழுதும் போது ஜாயின் லெட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்மால் கேர்வ் எழுதிட்டு யா எழுதுவோம். இதுதான் லெட்டர் யா. ஸோ இந்த ஸ்மால் கேர்வ் வந்தால் தான் நம்மளுக்கு லெட்டர் யா அப்படின்றது தெரியும். ஸோ யாக்கு இனிஷியலில் இந்த மாதிரி எழுதுவோம், மிடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி 2 டாட்ஸ் கீழே வைப்போம். எண்டிங்கில் யா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எழுதுவோம். அதாவது எல்லா லெட்டர்ஸுமே எண்டிங்கில் நம்ம கம்ப்ளீட்டாக தான் எழுதுவோம். அலிஃப் டு யா ஒரு ரீகால் பார்த்துருவோம் நம்ம. இப்போ அலிஃப் நம்ம நார்மலாக எழுதுவோம், பா, தா, சா அண்ட் நூன், யா. இந்த 5 லெட்டரும் நம்ம ஒரு ஸ்மால் சிங்கிள் லைனில் தான் எழுதுவோம். பிஃபோர் லெட்டர் கூட ஒரு ஸ்மால் லைன் போட்டு ஆஃப்டர் லெட்டர்ஸ் சேர்ப்போம். இப்போ கீழே 1 டாட் போட்டால் அது பா. இதே மேலே 2 டாட்ஸ் போட்டோன்னா அது தா. இதே மேலே 3 டாட்ஸ் போட்டோன்னா அது சா. இதே மேலே 1 டாட் போட்டோன்னா நூன். கீழே 2 டாட்ஸ் போட்டோன்னா அது யா. ஸோ இந்த ஸ்மால் சிங்கிள் லைனில் நம்ம 5 லெட்டர்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஜீம், ஹா, ஹா இந்த 3 ஒரே மாதிரி எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா லெட்டரும் அதாவது அடுத்த லெட்ரு கூட ஜாயின் பண்ணாமல் எழுதுவோம். அடுத்து சீன், ஷீன், ஸ்வாத், வாத் இந்த 4ம் ஒரே மாதிரி எழுதும் போது இந்த ஹாஃப் தான் எழுதுவோம். ஜாயின் லெட்டராக எழுதும் போது நம்ம இந்த 4 லெட்டரையும் ஜாயின் பண்ணும் போது இந்த எட்ஜோடி இந்த லெட்டர் கட் ஆயிரும். அப்புறம் தா, வா இந்த 2 லெட்டரும் நார்மலாக அப்படியே எழுதி ஜாயின் பண்ணிடும். இப்போ ஐன், கைன் இந்த 2 லெட்டர் எழுதும் போது நம்ம ஹாஃப் தான் எழுதுவோம். ஃபா, காஃப், கேஃப், லா, மீம். மீம் எழுதும் போது நம்ம ஹாஃப் மீம் தான் எழுதுவோம். எண்டிங்கில் மட்டும்தான் கம்ப்ளீட். ஹா, ஹா மிடில் எழுதும் போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஹாவை மிடில் எழுதும் போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும்.
அப்புறம் யா நார்மல். நீங்கள் வந்து இந்த அலிஃப் டு யா எப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்டு நோட்டில் ஒவ்வொரு லெட்டராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்ட்ஸாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு லெட்டரோடு இன்னொரு லெட்டரை ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரபிக் சென்டென்ஸ் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அரபிக்கில் ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். அரபிக் ஆல்ஃபபெட் ரைட்டிங் புக்ஸ் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுலேயும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தேட முடியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். இது நம்ம வெப்சைட்டோடைய QR கோட், இந்த ஃப்ரீ கூகுள் மீட் கிளாஸ் அதோடைய வாட்ஸ்அப் லிங்க், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷுக்ரன் லக்கும். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.